படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஜென்ஸி இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்குலாம் பிடிக்கும். நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை சேவ் பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் அது பிரேக்கப் ஆச்சு எப்படின்னா லைக் நார்மல் பிரேக்கப் மாதிரி இல்லை. கொஞ்சம் அவங்க வந்து கடைசியில் பேட்சப் பண்ணி எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ வந்து லவ் நாட் ஒரே விதத்தில் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் படம் வந்து காட்டியிருக்காங்க. ஆமாம், கனெக்ட் ஆகிடுச்சு. ஓஎன்என் பேபி படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா லைக் ரொம்ப நல்லா இருந்தது படம். லைக் ருத்ரா இப்போ தான் டெபியூ ஹீரோவாக வராரு. பட் எங்கேயுமே வந்து அந்த ஒரு டெபியூ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரல. படத்தில் வந்து விஷ்ணு விஷால் சார் வந்து வராரு, மிஷ்கின் சார் வந்து வராங்க. அவங்களோட ரோல்ஸ் நல்லா இருக்குது. மிஷ்கின் சார் வந்து டான்ஸ் ஆடுற சீக்வன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. படம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு நல்ல வர்த் வாட்சிங் மூவி. நீங்கள் தேட்டரில் வந்து இந்த வீக்கெண்ட் ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக வந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு வந்து 4 வந்து கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு படம் நல்லா இருந்தது. லைக் எங்கேயுமே லேகு அந்த ஸ்லோ அந்த மாதிரியான விஷயம் வந்து ஃபீல் ஆகலை. படம் எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து அந்த ஒரு காலேஜ் பசங்க, காலேஜ் முடிச்சுட்டு இருக்க பசங்க, அந்த மாதிரியான பசங்களுக்கு படம் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். படத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹீரோக்கு வந்து இந்த லவ் அப்படின்றது வந்து செட் ஆகலை. ஏன்னா ஹீரோக்கு வந்து அவர் லைஃப்பில் ஒரு 3-4 லவ் ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக அதை அவர் வந்து ஒரு படமாக எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. லைக் அவர் ஆசைப்படல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. அதுக்கப்புறம் அவரோட லவ் செட் ஆச்சா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் அந்த ஹீரோயினை வந்து மீட் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் வந்து ஒரு ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. நல்லா லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஜென்ரேஷன் நிறைய ரிலேட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரியை. நல்லா இருக்கு. படமே இவனுக்கு இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தது. ஆமாம் ஆமாம், என் கதை தான். நான் படம் ஃபுல்லாக மச்சானா சூப்பராகண்ணா. நல்லா சின்ன பையன் சூப்பராக இருக்குது, யூனிக்காக எடுத்தாங்க. நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் படம் பாருங்கள், ஸ்பாய்லர் நான் கொடுக்க விரும்பலை. பட் உண்மையாகவே பிரிஞ்ச காதெல்லாம் கண்டிப்பாக சேரும் இந்த படம் பார்த்தேன். ஏன்னா ஒரு மாதிரி நல்ல இமோஷ்னலாக இருக்குது, நல்லா இருக்குது. சாரி மியூசிக் வந்துட்டு இப்போ ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, 90s கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ எல்லாமே கலந்து கிட்ட பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஓவரால் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்துட்டு லைக் பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது. உண்மையாக சொன்னால் ஒரு ஃபிலிம் மேக்கர் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறப்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. விட்டு கொடுத்து போதா எல்லா லவ் ஸ்டோரி நல்ல லவ் ஸ்டோரி தான். என்ன சொல்ல வராங்க படத்துல? நல்லா இருந்துச்சு. லைக் டாக்ஸிக் ஃபார் மீ லிட்டில் பிட் கனெக்டட் ஆச்சு. படத்துல நடிச்சவங்க எப்படி பண்ணிருக்காங்க? யா, ருத்ரா ஆக்டிங் இஸ் குட். மியூசிக் சாரி மியூசிக் மியூசிக் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குட். இட்ஸ் நைஸ். It's very realistic. As it's about giving second chances to your exes and all that thing. I couldn't relate because I've never had a first chance. So it was nice. It's very realistic as to overall the story was good. The actors did an amazing job. They were really good. அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு.